ப்ளூ ஃப்ளாக் பீச்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி பார்ப்போமா? கோவளம் ப்ளூ ஃப்ளாக் பீச் இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படிங்கிறது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சில பீச்சஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடியது. 33 ரூல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பீச்சோட க்ளீன், சேஃப்டி, டூரிஸ்ட் வந்து எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறாங்க, சீ வாட்டரோட குவாலிட்டி, இதெல்லாம் வச்சு ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இது இந்தியாவில் 13 பீச் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் நம்மளோட கோவளம் பீச் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம சென்னையில் ஈஸியாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. திருவனந்தபுரத்துலேயும் ஒரு கோவளம் பீச் இருக்குது, அது கிடையாதுங்க. இது சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே போகிற மாதிரி இருந்தால் ஃபுட்டு, வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ப்ரைஸஸ், காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறத காட்டுறேன் வாங்க. நிறைய ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு அவுட்டிங் போகலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி நிறைய இடத்த சர்ச் பண்ணி ஃபைனலாக இந்த பிளேஸை பிக் பண்ணோம். ஏன்னா இதுக்கு பெரிய ரீசன் இருக்குது, பின்னாடி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நாங்கள் போனது சாட்டர்டே தாங்க. சாட்டர்டே செம்ம க்ரௌடு. இங்கே பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜு, கார் ஆட்டோக்கு 50 ருபீஸு, வேன் பஸ்ஸெல்லாம் 80 ருபீஸ் வாங்குறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 30 ருபீஸ். பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, பட் சூப்பராக இருந்துச்சு பிளேஸ், பார்க்கலாம். இது வந்து டிக்கெட் கவுண்டருங்க, பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. நாங்கள் வந்து கியூஆர் ஸ்கேனில் வந்து கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். செம்ம க்ரௌடுங்க உள்ளே, பஞ்சாக ஃபேமிலிஸோட, கிட்ஸோட இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா இந்த இடம்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸில் இது மாதிரி கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியரஸ்ட்டில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அதில் என்ன ப்ளட்ஜ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கட் அவுட்டில் என்னென்ன ஸ்பாட் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக முடிச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈஸியாக இன்னொரு கட் அவுட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கட் அவுட்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 நிமிஷம் அங்கே நின்று அங்கே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி குடில் போட்டிருக்காங்க. சப்போஸ் திடீர்னு மழை வந்தாலோ இல்லை வெயிலுக்கு வந்து இங்கே ஒதுங்கி நிற்கலாம். பட் அந்த இடம் பத்தலைங்க என்ன கேட்டால். ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபிஷ் ஸ்பா வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே மீன்களை வச்சு நம்ம கால்களுக்கு மசாஜ் செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாக மீன்கள் இருந்தது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் இருக்குது. பட் நான் இதை யூஸ் பண்ணிக்கல, நிறைய பேர் யூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேன்டீன் இருந்தது. கேன்டீனில் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்கிது. பட் நமக்கு அது பத்தாது, கூட்டமும் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லணும்னா, இங்கே டாய்லெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த க்ரௌடுக்கு அங்கே அவ்வளோதான் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 360 டிகிரி வியூ பாயிண்ட்டு, இது வந்து ஏணி மாதிரி இருக்கும். ஏறி மேலே போய் நின்று பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த இடத்த ஒரு 360 டிகிரி வியூவில் நம்ம சுற்றி பார்க்கணும்னா இந்த இடம் செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். நான் காமிக்கிறது பாதி தான், இன்னும் நிறையா க்ரௌடு இருந்தது. அந்த இடத்துலையும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த 360 டிகிரிக்கு வந்து அந்த இடம் ரொம்ப வியூக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸாக தான் நான் பார்க்குறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்துக்கு பீச் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டோங்க. பீச்சும் சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு சம்மர் டைமில் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து பால்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த வேவ்ஸுமே அந்த இடத்துக்கு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நல்லா ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கல் வச்சு ஒரு கூடாரம், சின்னதாக ஒரு ரேம்ப் வாக் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நின்னீங்கன்னா காற்று சூப்பராக வீசுது. அலை வேணாங்கிறவங்களுக்கு இது மாதிரி செப்பரேட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கி நிற்கிற இடமும் இருக்குது. அங்கே வயசானவங்களும் குளிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. சர்ஃபிங்னா என்னென்னா, நம்ம தலைவா படத்தில் நம்ம தளபதிக்கிட்ட வந்து அமலாம்பால் சொல்லுவாங்க ஒரு சாங்கில், ஒரு போட் கொடுத்து போக சொல்லுவாங்க. பட் குழந்தைங்கள அந்த விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தளபதி க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அந்த போட்டை தூக்கிட்டு ஓடிடுவார். அதுதாங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 7 PM. வேறு ஏதாவது டவுட்ஸில் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.